அந்த அல்வாவை நீங்க சாப்பிட்டு ரொமான்டிக்கா உங்க வாயால என் வாயில ஊட்டி விடுவீங்கன்னு சொன்னேன். பாட்டி வைக்கப்பட்டு அப்படி ஓடிடுச்சு. ஏ சிவா, இவளோட இந்த சேட்டெல்லாம் இன்னும் 1 வருஷத்துக்கு அனுபவிக்கணும். வேற வழியே இல்லை. உஷாரா. அப்படியே எஸ்கேப் ஆயிடு. மாமா எங்க போறீங்க? நான் கீழே போறேன். போறதுக்கு முன்னாடி இந்த பூவை என் தலையில வச்சுட்டு போங்க. என்னது? பூவை நான் உன் தலையில வச்சு விடணுமா? சான்ஸே இல்ல. என்னால முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. முடியாது? முடியாது 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 முடியாது. சரி மாமா, போங்க. நீங்க போங்க மாமா. நான் இந்த மாதிரி ஆனது காரணமே நீங்க தான். நீங்க மட்டும் என்ன வண்டியை விட்டு இறங்க வேணான்னு சொல்லிருந்தா எனக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? ஹாஸ்பிடல்ல வச்சு நீங்க என்ன சொன்னீங்க? இனிமே உனக்கு நான் இருக்கேன், கவலைப்படாதன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. இரு, இப்ப என்ன உனக்கு அந்த பூ வச்சு விடணும் அவ்வளவுதானே? ஆமா மாமா. இரு வைக்கிறேன். இதுல இந்த அல்வா டப்பா வேற. பூ வாங்கினா அல்வா ஃப்ரீயா கொடுப்பாங்களா என்ன? ஏன் ஆமா, இதெல்லாம் எப்படி வைக்கிறது? பின்னாடி எதுவும் ஸ்டாண்ட் இல்ல? ஸ்டாண்டா? ஆமா, அந்த கண்ணாடி பக்கத்துல 2 ஹேர் பின் இருக்கு பாருங்க, அத வச்சு தான் பூ வைக்கணும். இததானே இந்த வாயில கடிச்சு அப்படியே தலையில மாட்டுவாங்க. ஆமா மாமா. சரி, ஆடாம இரு. மாமா, ஏன் மாமா இவ்வளவு கோவமா டீல் பண்றீங்க? ஏன் என்னாச்சு? பூ வைக்கும்போது பூ மாதிரி டீல் பண்ணணும் மாமா. எப்படிமா வைக்கணும்? ஆசையா, ரொமான்டிக்கா. ஆசையா ரொமான்டிக்காவா? கர்மண்டா, எல்லாம் என் நேரம். சத்தியமா என்ன மாமா? கொஞ்சம் ஆடாம அசையாம இருங்கம்மா, பூ வைக்கணும். ஓகே மாமா. அடி பாவி, சொன்ன மாதிரியே சிவாவை பூ வைக்க வச்சுட்டாளே. இதுக்கு மேல இங்க இருந்தா அடுத்த அல்வா ஒட்டி விடுவான். அதை என் கண்ணால பார்க்க கூடாது. என்ன ட்ரீம் சீக்வன்ஸா? ஆமா மாமா, சாங் சூப்பர். இருக்கும் இருக்கும். உனக்கு என்ன, உடனே நேரா ட்ரீம் சாங் போயிடுவ. எல்லாம் ஓகே தானே மாமா? என்ன மறுபடியும் அல்வா? என்னது அல்வா?
அல்வா மாமா. நீ அல்வான்னு சொல்ற மூடே சரியில்லையே. மாமா அது அல்வா மூடு மாமா. அப்படிதான் நீ இருக்கும். அல்வா மூடலே இரு, நான் அப்படியே சைலண்ட் மோட்ல போயிடுறேன். மாமா என்ன மாமா ஒரு அல்வா கூட ஊட்டி விட மாட்டீங்க? அம்மா தாயே ப்ளீஸ் உடனே ஆரம்பிச்சிடாத. உனக்கு அல்வா ஊட்டி விடணும் அவ்வளவுதானே? அதையும் பண்ணி தொலைறேன். இங்க பாரு, ஆனா நீ சொல்ற மாதிரி ரொமான்டிக்கா அப்பெல்லாம் நான் ஊட்டி விட மாட்டேன், புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா, நீங்க ஊட்டி விட்டா போதும். சரி சரி ஊட்டி விடுறேன். காட்டு. ஆ, ஹலோ, நெடில் இல்ல, குரில். லைட்டா காட்டு, சின்னதா. அல்வா ஊட்டி விடும்போது கூட கரெக்ஷன். உனக்கு இப்போ ஊட்டணுமா வேணாமா? ஊட்டணும். அப்ப சொன்ன செய். ம். அப்புறம் இன்னொன்னு ஒன்று சொல்றேன். ஊட்டி விடும்போது இந்த ரொமான்டிக்கா ஃபீல் பண்றேன்னு விரல ஏதாவது கடிச்ச நடக்கிறதே வேற. அல்வா ஊட்டி விடும்போது ரொமான்ஸ் வேணும் மாமா. வாய தோறமா. ஓகேவா மாமா? நீங்க அல்வா சாப்பிடலையா? எனக்காம சந்தோஷம். அதான் டெய்லி நீ எனக்கு குடுக்கறிய, அது போதும். ச்சே. வா வா வா. ஐயோ சுபத்ரா, சுபத்ரா, கொடுமை நடக்குது சுபத்ரா, கொடுமை நடக்குது. அந்த சிவா பையன் மாட்டிட்டான். அவன் மாறிட்டான். அவன் எதை மாட்டிட்டான், என்ன மாறிட்டாமா? அந்த சிவா பையன் சக்தி தலையில மல்லிப்பூ மாட்டிட்டான் சுபத்ரா. சக்தி விரிச்ச வலையில அவன் மாட்டிக்கிட்டான். அம்மா அது அவன் வேண்டா வெறுப்பா வச்சு விட்டுருப்பாமா. நீ வேற சுபத்ரா, அவன் அவளை கொஞ்சிக்கிட்டு அவ தலையில பூ வச்சதே 2 கண்ணால பார்த்தேன். சிவா இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லம்மா. உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரியே சக்தி தலையில சிவா பூ வச்சு விடுறாமா. அம்மா தேவையில்லாம நீ என்ன டென்ஷன் பண்ணாதம்மா. சிவா தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கான்ல, அவன் எப்படி மாறுவான்? ஐயோ, கண்டிப்பா சிவா மனசு மாறவே மாட்டான். நீ தேவையில்லாதத சொல்லி என்ன போட்டு குழப்பாத. பேசாம தான் இரம்மா. நீ இப்படியே சொல்லிட்டு இரு. அவ டைவர்ஸ கேன்சல் பண்ணிட்டு சாந்தி முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி குழந்தையும் பெத்து உன் கையில கொடுத்து கொஞ்சம் வைக்க போறா. அப்ப தெரியும் உனக்கு. என்ன பாட்டி தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுல அனு, பாட்டி இப்ப சீரியல்ல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் பாட்டி. நீங்க மட்டும் நடிக்க போயிட்டீங்கன்னா நீங்க இருக்கிற கலருக்கும் நீங்க இருக்கிற உயரத்துக்கும் சீரியல்ல கண்டிப்பா வில்லி ரோல் கிடைக்கும். ஏய், என்னடி நக்கல் பண்றியா? சேச்சா நக்கல்லாம் இல்ல பாட்டி, சீரியஸா சொல்றேன். கண்டிப்பா நீங்க நடிக்க போனீங்கன்னா வில்லி ரோல் கண்டிப்பா. சாமியாய் சரணமையப்பா 18ஆம் படி வாசனை சரணமையப்பா. அம்மா என்ன ஏதோ சீரியல் வில்லி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல மாமா சாமி, பாட்டி சாமி சீரியல்ல நடிக்க போறாங்களா, அதுவும் வில்லி ரோல் தான் வேணுமா. ஏய், நான் உன்கிட்ட அப்படியே வந்து சொன்னனா? பாட்டி சாமி நீங்க எதுக்கு சீரியல்ல போய் நடிக்கணும், அதுவும் வில்லி ரோல்ல? நீங்க நிஜ வாழ்க்கையில அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், அது நீங்க நடிச்சு தான் ப்ரூவ் பண்ணுமா என்ன? ஏய், பட. சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ஏய், என்னடி வந்த உடனே கிளம்புறேங்கற? இருந்து சாப்பிட்டுட்டு போ. ஐயோ வேணாக்கா, லேட் ஆயிடும், நான் கிளம்புறேன். ஏய், ஆமா நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன எப்போ உன் நம்பருக்கு கால் பண்ணாலும் ஒரு பையன் பேசுறான், கேட்டா வக்கீலு கேஸ்னு என்னென்னமோ சொல்றான். அது ஒண்ணும் இல்லக்கா, அது ஒரு லூசு. லூசா? என் போன் அவன் கிட்ட மாட்டிக்கிச்சு, அவன் போன் என் கிட்ட மாட்டிக்கிச்சு. இதுதான் நடந்த குழப்பமே. அனுசாமி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, இது லவ் மேட்டர் தானே? என்னது லவ்வா? சச்சா, சான்ஸே இல்ல மாமா. அதெல்லாம் ஒரு மனங்கட்டியும் கிடையாது. அவன் ஒரு கிறுக்கன். இருக்கனா? இல்ல நீங்க போய் சொல்றீங்க. ஐயோ மாமா, நான் நிஜமா தான் சொல்றேன், நான் போய் சொல்லல. உண்மையதான் மாமா சொல்றேன். நான் குழந்தை மாமா, நான் போய் சொல்வேனா? அனுசாமி குழந்தை போய் சொல்லாது.
ஆனா குட்டி சாத்தான் போய் சொல்லணும்ல. ம், ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க அனுசாமி. இல்லனா இந்த மாலையை கழட்டினதும் பொழந்துருவேன். ஐயோ மாமா, நான் உண்மையை தான் சொல்றேன். லவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. போன் மாறிடுச்சு. அந்த லூசு மாத்தி என் போன் எடுத்துட்டு போய் தொலைச்சிருச்சு. அதனால தான் அவன் வச்சிருந்த கேஸ் ஃபைல புடுங்கிட்டு வந்துட்டேன். என்னோட போனை கொடுத்தாதான் அவனோட போனையும் கேஸ் ஃபைலையும் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு என்னமோ நீ கையில வச்சிருக்க கவரை பார்த்தா கேஸ் ஃபைல் மாதிரி தெரியலையே. ஏதோ நீ மனசுருகி பக்கம் பக்கமா லவ் லெட்டர் எழுதுன மாதிரில தெரியுது. அது கூட பார்க்கலாம். ஐயோ வேணாம் மாமா, யார்தும் நமக்கு எதுக்கு வேணாம் மாமா. அனு அது ஒழுங்கா கூட நான் பார்த்தே ஆகணும். நான் கேக்குறேன்ல, அது கூட அனு. ஏய் மாமா வேணாம் மாமா, குடு. சொன்னா கேளு. அனு, நான் பார்க்கணும்னு சொல்றேன், அது குடு. எதுக்கு மாமா? அனு, அது குடு அனு. சொல்லுங்க. என்னங்க நீ சும்மா இரு. மாமா ப்ளீஸ் மாமா விடுங்க. அனு அது கூட நான் பார்க்கணும்னு சொல்றேன்ல, அது கூட. இன்னும் ஒரு இடத்துல. என்னன்னு சொல்லுங்க. அதுல என்ன இருக்கு பார்க்கணும்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் கூட அது. ஏய் ஏய் அனு அது கூட அனு. படி தள்ளு படி. குடு. இது வேற. அனு அது கூட அனு பார்க்கணும். அனு அது கூட. அப்பங்க அனு நான் பார்க்கணும்னு சொல்றேன். யார்தும் மாமா, நீங்க எதுக்கு யார் பார்க்கணும்? தானே நான் பார்க்கணும்னு சொல்றேன். அது கூட. சொன்னா கேளு, நான் பார்க்கணும். சொன்னா கேளுங்க விடுங்க மாமா. பரவாயில்ல அனு கூட. நான் பார்க்கணும். ரெண்டா இருக்கும் மாமா. படி தள்ளு படி. அனு கூட அனு. நான் பார்க்கணும்னு சொல்றேன். போய் சொல்லாத. ப்ளீஸ் மாமா, நான் போய் சொல்லல மாமா. நீ இவ்ளோ தூரம் வேண்டான்னு தடுக்கறேன்னா அது கண்டிப்பா லவ் லெட்டரா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்தா பாத்துக்கோங்க. பாத்துட்டு நம்பிக்கோங்க. ஏங்க அவதான் அவ்வளவு தூரம் கான்ஃபிடென்ட்டா சொல்றாள்ல, விடுங்களேங்க. மீனாட்சி சாமி இந்த பக்கம் வாப்பா. அனுசாமி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்பிராதீங்க. ஆ. அவங்க சைக்காலஜிக்கலா ஏமாத்துறவங்க, மிகப்பெரிய கிரிமினல். அதனால அதுல என்ன இருக்குன்னு நான் பார்த்தாதான் நம்புவேன். அனுசாமி அதை கொடுங்க. இப்போ இத பாக்கணும் உங்களுக்கு அவ்வளவுதானே? இந்தாங்க. ஏய் ஏய், பட். பாட்டிசாமி எதுக்கு அதை புரியுங்க? டேய் அவதான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட போய் விளையாடிட்டு இருக்க. போடா அந்த பக்கம். இந்தா புடி. நேரங்காலத்தோட வீடு போய் சேருப்பா. தேங்க்ஸ் பாட்டி. சரிக்கா, நான் கிளம்புறேன். மாமா நான் கிளம்புறேன் மாமா. சக்தி கிட்ட சொல்லிடு. பாட்டி வரேன், பாபா. நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். வா. என்ன ஆ? நான் மாலை போட்டதுனால உன்னை மன்னிக்கிறேன். என் கழுத்துல மாலை இறங்கட்டும், அதுக்கப்புறம் உன்னை தண்டிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் என் ரூட்லயே நீ கிராஸ் பண்ணிட்டு இருக்கல, இது சாதாரண மேட்ரு. அதனால உன்னை விடுறேன். என் கழுத்துல இந்த மாலை இறங்கட்டும், அதுக்கப்புறம் உன் கழுத்துல டேய் போடா. போடாவா? உன்னை முடிக்கிறேன். ஹலோ ஹலோ மேடம், எங்க உங்களை தாங்க. எங்க அந்த ஃபைலை கொடுத்துட்டு போங்க. ஹலோ மேடம், எங்க உங்களை தாங்க. ஏய் ஒண்ணுதாண்டி. ஹேய், என்ன சொன்னா? டியா? நான் என்ன உன் பொண்டாட்டியா? டி போட்டு கூப்பிடுறேன். பின்ன எவ்வளவு நேரம் உன் பின்னாடி கத்திக்கிட்டே வர? நீ பாட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பாக்குறவங்க என்னமோ நம்ம லவர்ஸ் மாதிரியும், நீ என்கிட்ட கோச்சிக்கிட்டு போற மாதிரியும், நான் உன்னை சமாதானப்படுத்த வர மாதிரியில பேசுவாங்க. டீசெண்டா கூட மாதிரி நின்று இருந்தா நான் இப்படி உன்னை கூப்பிட்டுருப்பேனா? அண்ட் ஒன் திங், ஒய்ஃபை மட்டும் இல்ல, ஓகே, ஃப்ரெண்டை கூட டீ போட்டு கூப்பிடலாம். என்னது? நான் உனக்கு ஃப்ரெண்டா? அதுக்கு ஏதாவது மலையில இருந்து குதிச்சு செத்துருவேன். அப்பாடா, அதை செய் முதல்ல, நானாவது நிம்மதியா இருப்பேன். ஆனா குதிக்கிறதுக்கு முன்னாடி என் கேஸ் ஃபைலை மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் செத்துரு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அம்மா தாயே, நான் உன்னை எதுவும் பேசல. தயவு செஞ்சு என் கேஸ் ஃபைலை மட்டும் கொடுத்துருமா. நான் தான் அப்பவே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, என் போனை கொடுத்துட்டு கேஸ் ஃபைல வாங்கிட்டு போன்னு. எதுக்கு மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்ற? எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கூட, அதுக்குள்ள எப்படியாவது ஒரு புது போனாவது ரெடி பண்ணி கொடுத்துறேன். அது வரைக்கும் வேணா என்னோட போன் கூட வச்சுக்கோங்க, ஆனா கேஸ் ஃபைலை மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா இதான் எனக்கு முதல் கேஸே. ஓ, இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கேஸா? ஆ, ஒரு போனையே உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல, நீ எப்படி இந்த கேஸ்ல ஜெயிப்ப?
பேசாம இப்படியே விட்டுரு. அவங்களாவது வேற நல்ல வக்கீலா பார்த்து கேஸ்ல ஜெயிச்சுட்டு போட்டோம். ப்ளீஸுங்க விளையாடாதீங்க. நான் விளையாடலப்பா, உண்மையதான் சொல்றேன். நீ போய் உன் வேலையை பாரு. ஏங்க ப்ளீஸுங்க, இது என்னோட லைஃபுங்க. அந்த கேஸ் ஃபைலை மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. இது மட்டும் என் சீனியர் தெரிஞ்சா என் வேலையே போயிடுங்க. தயவு செஞ்சு இந்த ஃபைலை கொடுத்துருங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? இது உன் பிரச்சனை. எனக்கு என் போனை கொடுத்துட்டு இதை வந்து வாங்கிட்டு போ. அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். ஏங்க என் வேலைக்கே பிரச்சனைன்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். என் மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? நான் எதுக்கு இறக்கப்படணும்? உன்கிட்ட மாட்டாம மத்தவங்க தப்பிக்க போறாங்களே நினைச்சு சந்தோஷப்படுறேன். ப்ளீஸுங்க, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முதல்ல என் போனு, அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் ஃபைல். ஏங்க ப்ளீஸுங்க, இது என் லைஃபுங்க. தயவு செஞ்சு அந்த ஃபைலை கொடுத்துருங்க. ஆமா, இந்த அளவுக்கு கெஞ்சுறியே, அப்படி என்ன இம்பார்ட்டன்டான கேஸ் இது? அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஓ அப்படியா? சரி, எனக்கும் நீங்க என் போனை கொடுக்காம இந்த ஃபைலை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. சாரிங்க, நான் மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் அவங்க தொழிலை பத்தி மத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு வக்கீல். அது எப்படிங்க இன்னொருத்தர் கேஸ பத்தி ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்றது? அதாங்க அப்படி சொன்னேன். சரி, உங்க கேஸ் டீடைல்ஸ நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு அது தேவையில்லை. ஆனா எனக்கு ஏன் போன் வேணும். சோ போன் கொடுங்க, இல்ல புதுசா ஒரு போனை வாங்கி கொடுங்க. அப்புறம் நான் உங்க கேஸ் ஃபைல தரேன். இப்போ நான் கிளம்புறேன். ஏங்க ப்ளீஸுங்க, அந்த ஃபைலை மட்டும் கொடுத்துட்டு போங்க. என் லைஃபுங்க. ப்ளீஸுங்க, எங்க உங்களை தாங்க. அதெல்லாம் என் லைஃபே போயிடுங்க. ஏங்க ச்சே. சார் 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 ஏமா, யாரோ ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. யார் அவ? யாருக்கு தெரியும்? யாராவது சேல்ஸ் கேர்லா இருக்கும். யார் மணி? இது சிவா சார் வீடு தானே? ஆமா, இது சிவா வீடுதான். நீ யாரு? என் பேரு கங்கா. இருங்கம்மா. என்ன கங்கா அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க ப்ளீஸ். கம். சிவா, இந்த பொண்ணு அம்மா நம்ம ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாங்க. ரீசெண்டா தான் வேலையில ஜாயின் பண்ணாங்க. வணக்கம்மா. அது சரி, இந்த நேரத்துல வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கங்கா, என்ன இந்த நேரத்துல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சார், சக்தி மேடம பார்க்கலான்னு வந்தேன். ஓ, மேடம்க்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னீங்களே, அதான் விசாரிச்சு போலான்னு வந்தேன். யா ஃபைன், வாங்க. அம்டி, என்னம்மா யோசிக்கிற? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. என்ன புரியல உனக்கு? யார் இந்த பொண்ணு? சிவா இந்த பொண்ணுகிட்ட பேசுறானா, நிச்சயம் இந்த பொண்ணுக்கும் சிவாவுக்கும் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அதுவும் சக்தியை பார்க்கணும்னு வீடு வரைக்கும் வந்திருக்கா. ஆமா. அம்மா, நீ ஒண்ணு பண்ணு, மேல போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு யாருக்கும் தெரியாம கேட்டுட்டு வா. சரிம்மா. ஏய் கங்கா, உட்காருடி. ஆமா, எப்படி நீங்க வந்த? இல்ல, உனக்கு அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ வரும்போது யாராவது இருந்தாங்களா? உன் மாமியாரும் கூட ஒரு பாட்டியும் இருந்தாங்க. என்ன கேட்டாங்க? என்ன யாரு என்னன்னு கேட்டாங்க. நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லலல்ல? அதுக்குள்ள சிவா சார் வந்துட்டாரு. அவர் தான் என்ன மேல கூட்டிட்டு வந்து விட்டாரு. ஓகே ஓகே. சரி, என்ன சக்தி ஆச்சு? ரொம்ப அடியா? நடக்கூட முடியலன்னு சார் சொன்னாரு. எப்படி ஆச்சு? அது விடுறி, அது ஒரு ட்ராஜடி. இப்படியே எல்லா விஷயத்திலயும் ஜஸ்ட் லைக் தட்னு இருக்க சக்தி. எப்படி உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நான் காலேஜ்ல இருந்தே அப்படிதான். எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஈஸியா எடுத்துப்பேன். மத்த விஷயங்கள்னா ஓகே, ஆனா மேரேஜ் லைஃப்ல அப்படி நினைக்காத சக்தி. எதுக்கு இவ இப்படி சொல்றா?
ஏய் எனக்கு என்னடி எல்லாமே நல்லபடியா தானே இருக்கு. நல்ல புருஷன், நல்ல வேலை, அமைதியான வீடு. நான் இங்க சந்தோஷமா தானே இருக்கேன். சந்தோஷமா இருக்க. ம். சரி, டிவோர்ஸ்க்கு அப்புறம் இது எல்லாமே இருக்காதே. அப்ப என்னடி பண்ணுவ? ஏய் என்ன நீ டிவோர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீயும் சிவா சாரும் டிவோர்ஸ்க்கு மியூச்சுவலா அப்ளை பண்ணிருக்கிறது எனக்கு தெரியும் சக்தி.